4.12 fifth sum. Rhombus PQRB is inscribed in triangle ABC such that angle B is one of its angle. PQR lie on the AB and AC. If AB equal to 12 and BC equal to 6 cm, find the sides PQRB of the rhombus. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிளில் ரோம்பஸை கொடுத்துருக்காங்க PQRBன்னு. அந்த பிங்கிறது என்ன ஆங்கிளாக இருக்குது, இந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் பிங்கிறத இந்த ரோம்பஸ்குள்ளே மாட்டிக்குது. ஓகேவா, அதை சொல்லிவிட்டு ஏபியும் பிசியும் கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் வேலை. எக்ஸுனால் எல்லா சைடும் எக்ஸ் தான். ஓகேவா, சேம் சைடு தான் இருக்கேன் எல்லாத்துலேயும் ரோம்பஸில். அதனால் எல்லாமே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இவங்க என்ன கேட்குறாங்க, பர்டிகுலராக PQRBன்னு கேட்குறாங்க. இது ரெண்டு தான் கேட்குறாங்க. ஆனால் எது வேணால் எதை கண்டுபிடிச்சாலும் எக்ஸு தான். அவங்க கேட்குறது PQRB மட்டும் தான் கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பை பிபிடி தேரம் என்ன சொல்லுது, அதே தான். பிபிடி தேரம் என்ன சொல்லுது, ஏபி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு PQ டிவைடட் பை பிசி. ஓகேவா, PQ டிவைடட் பை பிசி. ஏன் PQBCன்னு எடுத்துருக்கிறேன், இவங்க இதை கொடுக்கல எனக்கு. சரி, அந்த சைடை கொடுக்காதனால நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது கொடுத்துருந்தாங்கன்னா நான் இதை தான் எடுத்திருப்பேன். AQACன்னு எடுத்திருப்பேன். ஆனால் அதை கொடுக்காதனால நான் பிசின்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த நம்பரை அப்படியே போட போகிறேன். ஏபிக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது கொடுக்கல இல்லையா, மொத்தமாக 12, இந்த பிபி மட்டும் எக்ஸு. அப்போது 12 மைனஸ் எக்ஸு ஏபி ஆகிடும் இல்லையா. இது எக்ஸுனா இது 12 மைனஸ் எக்ஸு. அப்போ ஏபி ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை ஏபி என்னது 12, ஏபி என்னது 12 தானே, ஏபி 12. ஆமாம், ஈக்குவல் டு பிக்யூ என்னது தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பிசி 6ன்னு கொடுத்துட்டான் இல்லையா, 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 6 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 6 இன்ட்டு 12 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12x. இங்கே பாருங்கள், 6 இன்ட்டு 12 எவ்வளோ வரும், 6 இன்ட்டு 12 120, 120னா 72 வரும் இல்லையா. 6 இன்ட்டு 12, 2 6 12, 1 6 6, அப்போது 72 மைனஸ் 6x ஈக்குவல் டு 12x. ஓகேவா, இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா, நான் இதை அந்த பக்கம் கொண்டு போகிறேன். என்ன வரும் பாருங்கள், 72 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா 12x, இது ப்ளஸ் 6x ஆகிடும். ஆச்சுன்னா 72 ஈக்குவல் டு 18x. இது எப்படி எழுதிக்கலாம், 18x ஈக்குவல் டு 72. அப்போ நான் எக்ஸை எக்ஸ் தானே வேணும் எனக்கு. அப்போ எக்ஸ் வேணும்னா 72 டிவைடட் பை 18 டிவைட் பண்ணி பார்க்கலாமா. 2 இன்ட்டு 18 36, 36 ப்ளஸ் 36 72. அப்போ இதில் 2 18, இதில் 2 18. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4. அவ்வளோதான் சம்.